அங்கே அப்படியே இந்த சன்செட் ஆகுறது நீங்கள் பார்க்க பார்க்க சூப்பராக இருக்கும். நான் சீரியஸாக விட எப்படி தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த படத்துலலாம் காட்டுவாங்க தெரியுமா, அப்படி இருந்துச்சு. நீங்க உள்ள முங்கிட்டு இப்படி தண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே அப்படி தெரியும். மேல இருந்து பாக்குறப்ப அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் கிறிஸ்டின் கிளியரா. செம்ம. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் நெட்ல செக் பண்ணி அவங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என் ரூம் கார்ட்ட கேட்டீங்கன்னா அந்த ரூம் அவர்கிட்ட அவர் வந்து உங்களுக்கு கொண்டு போய் அங்கே விட்டுட்டு திருப்பி கூட்டு வருவாரு. ஸோ அதனால நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க அந்த பேராகிளைடிங் போகலாம். வாரணத்துல பறக்குறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கடிகாரம் உள் தொலைத்து கொடுவானம் வரை போய் வருவோம். வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. 2500. ஸோ நீங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம். ஏன்னா 2500 வந்து அவங்க 2 டைப் ஆஃப் இருக்கு. 2500 இருக்கு, 5000 இருக்கு. 5000 இன்னும் கொஞ்சம் மேல போவாங்க, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ நீங்க 2500 போகலாம். அதுவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். நீங்க அவ்வளவு 5000 கொடுத்து என்கிட்ட காசு இருக்கு போறதா போலாம். ஆனா 2500 சூப்பரா இருக்கும். அதுவும் நல்லா ஹைட்டா பறந்து அப்படியே நல்லா சுத்திட்டு அப்படியே கொண்டு இருக்காங்க. நல்லா அந்த பறக்கிற சமயத்திலேயே உங்க கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க, நம்ம போட போகிறது என்னவோ 5 லட்சம் தான், ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 15 கோடி. மேலே போகலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 1000 ருபீஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா, நான் இன்னும் எக்ஸ்ட்ரீமா கூப்பிட்டு போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பறக்கிறப்ப நீங்க அந்த குசில சரி சரி போங்க போங்க அப்படின்றீங்க அந்த பறந்துட்டு இருக்க குசில. அப்புறம் இங்க கீழே முடிச்சுன்னா 1000 பிடிங்கிறாங்க. அதனால நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் உசாரா இருந்துக்கலாம். என்ன பேசலாம் நீங்க பிரெயின் வாஷ் ஆயிடக்கூடாது. சரி கேட்கறாங்களா என்ன பண்றது, சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வேஸ்ட் ஆகிடும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் உசாரா இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீங்க கீழே வந்துட்டீங்கன்னா இறக்கி விட்டு நீங்க அவங்க குரோப் கொடுப்பாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த வீடியோ எடுத்துட்டு நீங்க போறப்ப அதை ஏத்திக்கலாம். உங்க போன்ல ஏத்திக்கலாம். இல்ல அவங்க மெமரி கார்டு சேர்த்து கொடுத்து மெமரி கிட்ட கொடுத்தாங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா அந்த மெமரி கார்டே வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல உங்க போன்ல ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்க உங்க போன்ல அந்த வீடியோ ஏத்திக்கலாம். ஸோ ஏத்திட்டு நீங்க அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து வர வழியில அங்க ஒரு சர்ச் இருக்கும். சென்ட் ஜான் விக்டோரியா ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. பழைய கால சர்ச். அங்க போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அந்த இடம்லாம் பழைய காலத்து சர்ச் அது. ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அப்படி விசிட் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வர வழியில் டால் லேக்னு ஒரு இடம் இருக்கும். அந்த டால் லேக் அதையும் சுற்றிட்டு அங்கே டால் லேக்கில் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு வந்தீங்கன்னா மதியானம் போல் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் மதியானம் போல் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே மதியானம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மதியானம் ஒரு 2 o'clock போல் வரீங்கன்னா கூட வச்சுக்கோங்க. 1 to 4 போல் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல அங்க பக்கத்துல நட்டி சன்செட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். கூகுள் மேப்ல போட்டீங்கனாலே வரும். உங்களுக்கு தெரியலன்னா அங்க கேட்டீங்கன்னா அவரு சொல்ல பக்கத்துல சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் கூட கம்மி தான், ஒரு 400 மீட்டர்ஸ் போல அவ்வளவுதான் வரும். ஸோ நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ஜிப்லைன் இருக்கும்.
ஸோ அது வந்து ஒரு ₹500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கவே சன்செட் பாயிண்ட் இருக்கும். நீங்க அப்படியே அந்த ஜிப் லைன் முடிச்சுட்டு அப்படியே சன்செட் பாயிண்ட்ல உட்காந்துருங்க அங்கேயே. அங்க அப்படியே அந்த சன்செட் ஆகுறது நீங்க பார்க்க சூப்பரா இருக்கும். நான் சீரியஸா சொல்றேன். எப்படி படத்துல டைம் லேப்ஸ் அப்படியே கட்டு டக 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 டகன்னு இறங்கும். நீங்க அந்த மாதிரி லைவா பார்க்கலாம். அப்படி இறங்கும். நீங்க அப்படியே உத்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற. நீங்க லைவா பார்க்கலாம். அது இறங்குற அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே இறங்கிட்டே இருக்கும். மலையில அப்படியே மலையிறது அப்படியே உங்களுக்கு தெரியும். ரொம்ப எப்படி இந்த போன்ல வீடியோ எடுத்து எடிட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இறங்கும். உங்க லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சன்செட்லாம் எனக்கு நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம உட்காந்து பாருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க அங்க ஒரு காபி ஷாப் இருக்கு அந்த சன்செட் பாயிண்ட்ல கரெக்டா பிசினஸ் மேக்னெட் போல தான் கரெக்டா அங்கேயே கடை வச்சிருக்கான். நீங்க அப்படியே காஃபி வாங்கிட்டு கூட அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்க சன்செட் அப்படியே பார்க்கலாம் நல்லா இருக்கும். ஸோ ஜாலியாக சன்செட் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு ரூம் வந்து ஸ்டே சாப்பிட்டுட்டு அங்க இதுவும் கேம்ப் ஃபயர் கூட அவங்க அங்க அவைலபிளா இருக்கு. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ₹300 என்னமோ சார்ஜ் ஆகும். ஏன்னா ஒரு கட்டையெல்லாம் விறகுல வெட்டி அங்க போட்டு உங்களுக்கு கொளுத்தாரு அவ்வளவு பெரிய கட்டையெல்லாம் நீங்க அதுக்காக சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வேணா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். போட்டு நீங்க ஜாலியா கொளுத்திட்டு நைட்டு ஜாலியா கூழ் காஞ்சிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அழகெல்லாம் உனக்குள்ள தங்க வச்ச புது அழகெல்லாம் உனக்குள்ள தங்க வச்ச அடி அதுக்குள்ள என்ன நீ எங்க வச்ச ராசா ராசா மன்மத ராசா லேசா 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 ஆகுது லேசா. ஸோ அதை முடிச்சுட்டு நைட்டு முதல்ல ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடு. டிவியும் இருக்கு ரூம்ல. ஸோ நீங்க டிவி பார்க்கலாம். உங்களுக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார்லாம் வச்சிருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ பால்கனி வியூ நல்லா இருக்கும். மொட்டை மாடியில போய் நீங்க சும்மா காத்து வாங்கலாம். ஸோ சூப்பரா இருக்கும் அந்த இடம். ஸோ நீங்க ஜாலியா என்ஜாய் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் ரிவர் ஒன்று ஓடும். ஸோ கொஞ்சம் ரூம் விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர்ல அப்படி ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க அந்த போற வழி எல்லாமே சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாம் ஊத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இந்த இடம் என்ன ஒரு ஸ்பெஷல்னா இங்க க்ரௌட் இருக்காது. ஆளுங்க அவ்வளவு நடமாட்டம் இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மோஸ்டா இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க க்ரௌட் இருந்துகிட்டு இருக்கும். நீங்க என்ன இடத்துக்கு போனாலும் அங்க யாரோ வந்துகிட்டு போய்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஒரு நல்லா இருக்கு. இந்த பீச் சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இடமே எப்படி சொல்றது? கிராமத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த அந்த கிராமம் தான் அது. ஆனா ஒண்ணு இப்ப எங்க கிராமம் அப்படி இருக்கு? எல்லாம் அப்படியே கயமா தான் ஆயிடுச்சு இப்ப கிராமம். ஆனா அந்த கிராமம் இன்னமும் கிராமமாவே இருக்கு. ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கிரௌட்லாம் எதுவும் இல்லாம மக்கள் கச்ச 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 அப்படிலாம் இல்லாம அப்படியே அந்த போற இடமெல்லாம் அப்படியே அந்த நேச்சுரல் அப்படியே நீங்க ஜாலியா ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் அங்க வந்திருப்பாங்க. ஸோ நீங்க அப்படியே அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன் எல்லாம் வளர்த்துக்கிட்டு நீங்க அப்படியே ஜாலியா அப்படியே போறல அந்த நேச்சர் வாட்டர் ஃபால்ஸ் முடுக்குன்னு குடிக்கிறீங்க. அப்படி பிடிச்சி நீங்க அப்படியே பிடிச்சி அப்படியே குடிக்கலாம். ஆனா சுத்தமான தண்ணி கூட நீங்க அப்படியே தாண்டிட்டு அப்படியே போற வியூ எல்லாம் ரசிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த ரிவர் கிட்ட போயிட்டீங்கன்னா அங்க வந்து அந்த ரிவருக்கு நடுவுலயே டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே நீங்க டீ ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே அந்த ரிவர் நடுவுல சில்லு சில்லுன்னு தண்ணியில காலை சில்லுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஆத்துக்கு நடுவுலயே உட்காந்து டீ குடிக்கலாம். அங்க கடைங்க இருக்க மேகி எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தா பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்க சரியா? ஏன்னா அந்த இடத்துல இந்த மேகிலாம் ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஏன்னா அங்க கிடைக்கிறது கஷ்டன்றதுனால ஃபுட் எல்லாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் அங்க அதிகமா ரொம்ப மேல கொண்டு வராங்கல்ல. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. நார்மல் இருக்க பிரைஸ் விட. அதனால கொஞ்சம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல எது ஓகேவா இருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி நல்லா எல்லாத்தையும் சூடா ஆர்டர் போட்டு சில்லு சில்லுன்னு தண்ணியில காலை நினைச்சுக்கிட்டு ஜம்முன்னு சாப்பிடலாம். சில்லுன்னு சொன்ன உடனே அப்படியே நல்லா இந்த ஆத்துல குளிக்கிற மாதிரி அந்த நார்மல் ஆத்துல குளிக்கிற நல்லா ஜில்லுன்னு இருக்கா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஃப்ரீசர்ல காலை ஓட்ட மாதிரி இருக்கும். விரைச்சிக்கும். எனக்கெல்லாம் விரைச்சிக்கிச்சு. நான் வெட்டி போய் காலை வச்சுன்னு அவ்வளவுதான் நீட்டிச்சு. அப்படியே காலே வைக்க முடியல. அப்படியே ரொம்ப நேரம் செட் ஆகுறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறமா நாங்க ஏறி அந்த சைடுக்கா போயிட்டு செக் பண்ணோம். சும்மா சுத்தலான்னு போனோம்னா அந்த இடத்துல தண்ணி அப்ப நாங்க போன சீசன்ல தண்ணி கம்மியா ஓடுச்சு. அதனால ஒரு இடத்துல கொஞ்சம் தேங்கி நின்று அங்கங்க தேங்கி இருக்கும் பாத்தீங்களா? ஆடு ஓடுற இடத்துல நடுவில் ஒரு சில இடத்துல பள்ளமா இருக்கிற இடத்துல தண்ணி கொஞ்சம் தேங்கி நிற்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து தண்ணி ஓடும். அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணோம் அங்க இறங்கிட்டோம். இறங்கிட்டு அங்க ஜாலியா ஆளெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. கொஞ்சம் இவ்வளோ ஹைட்டுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணிய பாத்தீங்கன்னா அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா? அப்படி இருந்துச்சு. நீ உள்ள முங்கிட்டு இப்படி தண்ணி தெரிஞ்ச பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே அப்படி தெரியும். மேல இருந்து பாக்குறப்ப அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் கிறிஸ்டன் கிளியரா. செம்ம. நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது ஒரு இந்த
பியூரிஃபையா இருக்க அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். ஆனா அது இமயமலையிலேருந்து தான் அது உருகி அந்த பனியெல்லாம் உருகி தான் அப்படியே கொஞ்சம் அந்த ஆறு மாரி ஓடி வருது. செம்மையா இருக்கும் அதுல குளிக்கிறதுக்கு. ஆனா எனக்கெல்லாம் நான் போய் கால வச்சோனே விரச்சுக்கிச்சு அவ்வளோதான். நான் வரல போய் கால நீட்டினேன். கால உள்ள வச்சேன் அவ்வளோதான். அப்படி இழுத்துக்கு ஜிவ்வுன்னு. அப்புறம் நான் அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு அது செட் ஆக. ஒரு 10 நிமிஷமா அதுல நின்னுக்கிட்டே அப்படி கொஞ்சம் கால விட்டு விட்டு எடுத்து அப்புறம் உள்ள முங்கி முங்கி வந்து அப்புறமா செட் ஆச்சு. அது கொஞ்ச நேரம் இறங்க ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அப்படி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்புறம் செட் ஆயிடும். ஆனா கண்டிப்பா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஆனா அங்க போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போணும். அங்க அலவுடான்னு எனக்கு தெரியல. ஆனா யாருமே இல்ல. யாரும் கண்டுக்கல. அதனால தண்ணி அதிகமா போச்சுன்னா தயவு செய்து போகாதீங்க. கம்மியா இருந்தா மட்டும் போங்க. ஏன்னா, நீங்க நிக்கும்போது உங்களுக்கு நிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குன்னா மட்டும் போங்க. உள்ள முங்கி எப்படினாலும் 1/2 நீச்சல் அடிச்சு ஆட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு யாரும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா, அங்க காப்பாத்துறதுக்கு அந்த சமயத்துல ஆள் இருக்காது. அங்க ஹாஸ்பிட்டலும் பக்கத்துல கிடையாது. ஸோ, அதனால தயவுசெய்து ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. காலியா இருந்தா அத போயிட்டு உள்ள குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ, அப்புறம் அவ்வளோதாங்க. நீங்க அப்படியே முடிச்சுட்டு, அப்படியே ரிட்டர்ன் வந்த வழி நீங்க அப்படியே பொறுமையா ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எதனா நீங்க எல்லாம் ஒரு 4, 5 பேர் ஒண்ணா போயிருக்கீங்க. நீங்க எதனா ஒண்ணா குக் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதையும் நீங்க குக் பண்ணி சாப்பிட்டு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, நீங்க அடுத்த நாள் எப்படி போனீங்களோ அதே மாரி கிளம்பி ரிட்டர்ன் வந்துருங்க. இல்ல நீங்க நான் இங்கேயே எனக்கு அந்த இடம் புடிச்சிருக்கு. நான் இங்கேயே ஒரு 2 வாரம் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னா, அதுவும் நீங்க ஜாலியா இங்க ஸ்டே பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ, எப்போ உங்களுக்கு வரணும்னு தோணுதோ அப்ப கிளம்பி வந்துக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்பு கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பா இருக்கும். இந்த ட்ரிப் நீங்க போனீங்கன்னா. சரி நீங்க நார்மலா பார்க்குற இந்த ஃபேமஸான பிளேஸ விட இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமான ஃபீல் இருக்கும். ஏன்னா ரெகுலரா போற எல்லாருமே இந்த வீடியோல போட்டு அறுத்து தள்ளலாம் எல்லாம் அதே இடத்துக்கு நீங்க வீடியோ, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்ல போட்டு அறுத்து அறுத்து தள்ளலாம் வீடியோ அதே இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, ஆ பெருசா நீங்க போனீங்கன்னா கூட யாருக்கும் ஒண்ணும் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கும் பெருசா பார்த்து தானே இந்த இடம்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். நான் அந்த சொன்ன புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, அந்த பேராகிளைடிங்கு, அந்த கிறிஸ்டன் கிளியர் ரிவரு, அந்த சன்செட் இது எல்லாமே உங்களுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க மறக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாரி ஒரு இடம் தான். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்குலாம் போகணும். ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து டெல்லிக்கு 835, அங்கருந்து அம்ரிட்சருக்கு ஒரு 250, அம்ரிட்சர்ல பத்தான்கோட்டுக்கு ஒரு 150, பத்தான்கோட்லருந்து தரம்ஷாலாக்கு ஒரு 200. ஸோ 835 250 850 வச்சுப்போம். 50 போட்டு 900 1100. அங்கேருந்து ஒரு 200 1100 1300. அப்புறமா அங்கேருந்து ஒரு 1500. நீங்கள் அங்கே போகிறதுக்கு 1500 தான். அங்கேருந்து அந்த 30 ரூபா சொன்னல அது. ஸோ அப் அண்ட் டவுனுக்கு 1500 ஒரு 2000 கூட வச்சுக்கோங்க ரவுண்டா. 2000 போயிட்டு வரதுக்கு ஒரு 4000 தான் ஆகும். ஸோ நீங்கள் அப்புறம் இந்த ஸ்டே அதுக்கு இதுக்கு எல்லாமே நீங்கள் சாப்பிட சொல்ல அது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றத பொறுத்து. ஸோ அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு சரி குழப்பமா இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் பட்ஜெட்டில் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அதையும் நீ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்க நன்றி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இன்னொரு அற்புதமான வீடியோல அற்புதமான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆண்டனி.